விஜய்க்கு பிரச்சாரத்துக்கு அனுமதியே வழங்க மாட்டாங்க. திமுக காவல்துறை வந்து திமுக பேச்சை கேட்டுட்டு இது பண்றதா சொல்றாங்க. உண்மையா? உங்களுக்கு நீங்களும் எதிர்க்கட்சி தான், நீங்க டெய்லியும் பிரச்சாரம் பண்றீங்க. விஜய் பண்ணா ஒரு 2 நாள் பிரச்சாரமே பண்றது இல்ல. நெருக்கடி தராங்கன்னு சொல்லி தாவேகா சொல்றாங்க சார். நீங்க அப்படிலாம் ஒரு தேர்தல் ஆணைய பொறுப்புல தான் இது இருக்கு. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அது தேவையில்லை. அது எப்படி தேவை இருக்கு? நெருக்கடியை எதிர்த்து நெருக்கடியை தாண்டி களத்தில் போராடி வெல்லணும். அவன் தான் வீரன். நான் சந்திக்காத நெருக்கடிகளா சொல்லுங்க? 2008 2009 எந்த விடுதலையும் தங்க எனக்கு இடம் தர மாட்டாங்க. கார்லேயே படுத்து எங்க ஏரி குளர்கான்னு குளிச்சு அங்கேயே தெருக்கடையில் சாப்பிட்டு அப்படிதான் நான் போராடி வந்தேன். 260 வழக்குக்கு மேல வாங்கியிருக்கேன். நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில் இல்லாத சிறையில் கடைசியா புதுச்சேரி சிறையிலையும் இருந்துட்டேன். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்சிரவன் புரட்சியாளனாவோ ஒரு போராட்டக்காரனாவோ அநீதியை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய வீரனாவோ இருக்க முடியாது. இந்த மக்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. அறிவு பெற்றவனை போற்றும், அறம் கொண்டு கொடையளிக்கிறவனை போற்றும், வீரமும் மானமும் மிக்க வீரனை போற்றும். இது 3 ஒன்னா இருந்துச்சுன்னா ஒருத்தன்ட்ட தெய்வமாக்கி வணங்கிரும். உங்களுக்கு புரியுது? எம்ப பரம்பரை அப்படின்னு. அப்படிதான் எங்க முருகன். அப்படிதான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்போ இது 3 இருக்கணும் ஒரு தலைமை பண்புக்கு வரவனுக்கு. பயப்படக்கூடாது. அடக்குமுறை என்ன அடக்குமுறை? சரி, மீறி வந்து பண்றீங்க, அனுமதி இல்லை, மீறி பண்றீங்க, என்ன பண்ணிடும்? வழக்கு தானே போடு. நான் சொல்லல, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. தடை அதை உடை, சிறை அதை நிறை. இதான கோட்பாடு. அப்புறம் பயந்தோம்னா கடைசி வரை வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. பரவாயில்லையா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.